காலையில் வந்து ரிவிஷன் எழுதி முடிச்சிருப்பீங்க. ரிவிஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண தப்பை எல்லாமே ரிவிஷனில் பண்ணாமல் இருக்கோமா, படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று தேவைப்படும். சரிங்களா? ஸோ மொத்தமாக ஒரு 7 டாபிக் நம்ம இதில் கவர் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு கொஸ்டினாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்கிறான்னு பாருங்கள். வழக்கம் போல் எஸ்ஐயும் சிஐயும் கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை தனி வட்டி வீதத்தில் 6% வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐ, ஆர் வந்து எவ்வளோ அப்படின்னா 6%. 3 ஆண்டு முடிவில் தனி வட்டியாக 8730 கிடைக்கிறது. என் வந்து 3, எஸ்ஐ வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 8730. அப்போ இங்கே என்ன மிஸ் ஆகுது நமக்கு, இன்னும் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு இதில் மிஸ் ஆகுதுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஐ ஃபார்முலா யூஸ் பண்ணி பி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பாருங்க, அதே தொகைக்கு அதே வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு எண்ணு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதே வட்டி விதத்தில் ஆர் வந்து 6%, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இங்கே எவ்வளோ டெபாசிட் பண்ணமோ அதே தான் அங்கே பண்ண போகிறோம். கூட்டு வட்டி வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும், ஃபார்முலா எஸ்ஐ இன்ட்டு டைரெக்டாக போடுறேன், என் இன்ட்டு ஆர்னு வரும். கரெக்டாக? அப்போ வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா தான் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. இதுதான் நமக்கு ஒரிஜினல் ஃபார்முலா. நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தான் வேணுமா, மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ஓகே, 8730 இன்ட்டு 100/6 இன்ட்டு 3. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 3, இங்கே 2 3 6, மிச்சம் 2, 9 3 27, 1 0. அடுத்து 2 6, இங்கே 5 0, 4 3 3, இங்கே 9 3 27, மிச்சம் 2, 7 3 21, மிச்சம் ஒரு 0. இப்போ பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 0 0, ஐயெல்லாம் 35, மிச்சம் 3, 95 45, 48, 48,500. நீங்கள் இப்படியும் கேன்சல் பண்ணலாம், இல்லாத இந்த மாதிரியும் கேன்சல் பண்ணியிருந்துருக்கலாம். 6 இன்ட்டு 3. ஓகே, 1 6 6, இங்கே 1 6 6, மிச்சம் ஒரு 2, 4 6 24, மிச்சம் ஒரு 3, 5 6 30, மிச்சம் ஒரு 3, 5 6 30. அடுத்து 4 3 3, 4 3 12, மிச்சம் 2, 8 3 24, மிச்சம் 1, 485, ஒரு 2 0. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடியும், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா 48,500 இப்போ இதுக்கு வந்து நான் வந்து சிஐ வந்து என்ன வருது அப்படின்னு செக் பண்ணணும். n = 2வா, அப்போ 2-1 மாடல். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற 48,500க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்கணும், 6% என்ன வருதுன்னு பார்க்கணும். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 6 30, மிச்சம் 3, 6 8 48, 51, மிச்சம் ஒரு 5, 4 6 24, 29. அடுத்து வந்திருக்கிற அமௌண்ட்டுக்கு திருப்பி 6% என்ன வருதுன்னு பார்க்கணும். இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணலை, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். இது மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி தான். 1 6 6, 9 6 54, மிச்சம் 5, 2 6 12, 17/10. ஒரு இது தள்ளி புள்ளி வச்சா எவ்வளோ வரும், 174.6 வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை 2ஆல் பெருக்கணும், இதை 1ஆல் பெருக்கணும். இதை 2ஆல் பெருக்கணும் எவ்வளோ வரும் அப்படின்னா 0 1 2 9 2 18, மிச்சம் 1, 2 4 5. இது வந்து அப்படியே வரும். அப்போ 0.6 4 9 9 5, 59 94.6, 59 94.6. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2வது சம். 2வது என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். இரு எண்களின் கூடுதல் 528, அவற்றின் மீட்போவா 33 என்றவாறு எத்தனை ஜோடிகள் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும். 36 30. இப்போ 2க்கு HCF பார்த்தா என்ன வரும், 6 6 அமைப்போட போடலாமா, போட்டால் 6 6 30, 5 6 30, 6 6 36, 5 6 30. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே போகாது. அப்போ என்னோட HCF வந்து என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். இப்போ கொடுத்துருக்கிற நம்பரை நான் எப்படி எழுதிக்கிறேன்,
36 எப்படி எழுதிக்கலாம்? 6 × 6 எழுதிக்கலாமா? 30 எப்படி எழுதிக்கலாம்? 5 × 6 எழுதிக்கலாமா? இந்த 6க்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா என்னோட HCF 6H, இங்கே வந்து 5H. அதாவது எனக்கு கொடுத்துருக்கிற நம்பர் வந்து HCFோட பெருக்கு தொகையாக இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் நம்ம எழுதிக்கலாம். 6 × மல்டிபிள் ஆஃப் என்னோட HCF. அதே கான்செப்ட் தான் இங்கே. 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. அதை நான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஜோடி கணக்கு கேட்டாலே இதுதான் பண்ணணும். மீப்போவா வந்து 33ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த 2 நம்பர் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா 33x 33y இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, ஹச்சின்னு போட்டிருக்கோமா? இங்கே வந்து எனக்கு HCF 33. அப்போ 33x × 33y. அப்படின்னா தான் இது ரெண்டுலேயே வந்து எனக்கு HCF வந்து 33ன்னு வரும். இப்போ இந்த 2 நம்பரை ஆட் பண்ணாதான் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 528. அப்போ 2 நம்பரை ஆட் பண்ணிடுங்க. 33x + 33y = 528. இப்போ இது ரெண்டுலேருந்து எதை காமன் எடுக்கலாம்? ஒரு 33 காமன் எடுக்கலாம். காமன் எடுத்தால் உள்ள என்ன வரும்? x + y = 528. இதை அப்படி கீழே கொண்டு போயிருங்க. அப்போ x + y = 528/33. ஃபஸ்ட்டு 3 வாய்ப்பாடு. 11 3 33, இங்கே 1 3 3 மிச்சம் 2, 7 3 21 மிச்சம் 1, 6 3 18. அடுத்து 1 11 11, இங்கே 1 11 11 மிச்சம் ஒரு 6, 11 6 66. அப்போ x + y = 16ன்னு வருது. 2 நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு 16ன்னு வருது. அப்படி இருக்கிற மாதிரி எத்தனை பாசிபிள் இருக்குன்னு பாருங்க. 1ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணலாம், 16ன்னு வரும். அடுத்து 2 14, 3 13, 4 12, 5 11, அடுத்து 6 10, 7 9, அடுத்து 8, 8. இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். 9, 7, 7, 9, 9, 7 ஒன்று தான். அப்போ இதோட நிப்பாட்டிடுங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்டெப்பு பண்ணோம் அப்படின்னா 2 நம்பர் எடுத்துக்கணும். HCF என்னவோ அது இதோட கம்பைன் பண்ணி விட்டுணும். கூடுதல் அப்படின்னா 2ஐயும் கூட்டிடணும். மல்டிபிகேஷன் அப்படின்னா 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டில் பார்த்துருப்போம். ஓகேவா? காமனாக எடுத்து கேன்சல் பண்ணேன். 2 நம்பரை ஆட் பண்ணால் 16ன்னு வருது. அப்போ அது என்னென்ன பாசிபிள் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் எழுதிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆர்டர் பேர், இந்த ஜோடியில் எது எதுக்கெல்லாம் HCF 1 வருதுன்னு பாருங்கள். அதை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் HCF என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போ இதை எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் HCF பார்த்தா என்ன வரும்? 2ஐயும் எது டிவைட் பண்ணும்? 2 டிவைட் பண்ணும். கரெக்டாக? அப்போ இதை எடுக்கக்கூடாது. அடுத்தது இது ரெண்டுக்கும் HCF பார்த்தா 1. அப்போ இதை எடுக்கலாம். இது ரெண்டுக்கும் HCF 4ன்னு வரும். 2ஐயும் பொதுவாக 4 வைக்குமா? அப்போ இதை எடுக்கக்கூடாது. இங்கே இதை எடுத்துக்கலாம். இங்கே இது 2 எடுக்கக்கூடாது, ஏன்னா 2 டிவைட் பண்ணும். கரெக்டாக? அப்போ அதை எடுக்கக்கூடாது. அடுத்து இங்கே இதை எடுத்துக்கலாம். HCF நமக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். அப்போ இதை எடுத்துக்கலாம், இதை எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும். எழுதுனதுக்கப்புறம் எந்தெந்த ஆர்டர் பேருக்குலாம் HCF 1 வருதோ அதை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ நமக்கு எத்தனை கிடச்சிருக்கு? 1 2 3 4 கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் முந்தி நம்ம கொஞ்சம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து ஸோ கோடிங் டிகோடிங்கில் ஒன்று கேட்டிருக்கோம். இது சும்மா ரொம்ப சிம்பிளானது தான். என்ன இந்த கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். என்ன கேட்குறாங்க நமக்கு? HDEGF. இதில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி இருக்கும். டி வந்து எவ்வளவு? 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 2வது இடத்துல 1 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பி ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன காமனாக இருக்கும் அப்படின்னா ஜி இருக்கும். ஜி வந்து எவ்வளவு? 4. லாஸ்ட் முதல் லெட்டர் 4, அது இருக்கிற மாதிரி 1 இருக்குது. ஓகே, பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளானது. இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாலே இதுலேருந்து எடுத்து எழுத முடியுதா அப்படின்னு லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதுவும் நம்ம கொஞ்சம் முக்கியமானதுங்களா. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இந்த மாடலில் ஒரு சம் இருக்கும், 9th ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. x² - 2x - 24, x² - ax - 6 மீப்போவா x - 6 எனில் a இன் மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இதில் ஒரு 2 வேலை தான், ரொம்ப சிம்பிளானது. a கேட்குறாங்க. அப்போ a எங்கே இருக்குன்னு பாருங்க, இந்த பாலினாமியல் இருக்குது, அதை கையில் எடுத்துக்கோங்க.
எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் இது இருக்கட்டும். அது போக ஹச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வேலை வந்து இது ரெண்டையும் தான் எடுக்கிறது. என்ன அன்னோன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அது எங்கே இருக்குன்னு பாருங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஹச்சிஎஃப் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது வேலை வந்து என்ன அப்படின்னா என்னோட ஹச்சிஎஃப்பை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் ஆர்னு வரும். கரெக்டாக மைனஸ் ஆர் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆர். அப்போ இதில் எக்ஸ் இருக்க இடத்துலலாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னா ஆறுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னோட ஏ வேலையை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஈக்குவேட் சம்திங் அப்படின்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு அன்னோன் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் இருக்க இடத்துல 6 போடுங்க. 6 ஸ்கொயர் மைனஸ் 6a மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. 6 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 36 மைனஸ் 6a மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. 36ல் 6 போயிடுச்சுன்னா 30 மைனஸ் 6a அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 6a. 4 6 6 5 30. அப்போ ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். இந்த மாடலையும் நமக்கு 2-3 தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த சம் பாருங்க. விடுபட்ட இடத்தை கண்டறிய. இதுல இருந்து ஒரு சம் கேட்டிருக்கோம். என்ன சொல்றான்னு பாருங்க. பி கேப்பு ஜி அடுத்து கே. இப்போ இடையில மிஸ் ஆன லெட்டர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவோம். என்ன வரும் பாருங்க. பி சி டி இ எஃப் ஜி. சரிங்களா, இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குற வார்த்தை. ஜிக்கு அப்புறம் ஹச் ஐ ஜே. சரிங்களா, இது நம்ம கொடுத்துருக்க வார்த்தை. அப்போ ஜிக்கும் கேக்கும் இடையிலையும் எத்தனை கேப் இருக்குது அப்படின்னா 3 லெட்டர் கேப் இருக்குது. அப்போ மேபி இங்கே என்ன இருக்கலாம் அப்படின்னா 2 லெட்ரு அடுத்து 1 லெட்டர் கேப் இருக்கலாம். அப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வருதா. பிக்கு அப்புறம் 1 லெட்டர் விட்டு டி, டிக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டு ஜி கொடுத்துருக்காங்க. ஜிக்கு அப்புறம் ஒரு 3 லெட்டர் விட்டு நமக்கு கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஜிக் அப்ளை பண்ணும் போது நமக்கு மிஸ் ஆன லெட்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா டி வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதாவது பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது போட்டு பார்க்க முடியும். ஓகேவா, ரிவர்ஸில் வந்துட்டு 3 லெட்டர் கேப்பு. அப்போ அடுத்து மேபி 2 லெட்டர் கேப் இருக்கலாம், அடுத்து 1 லெட்டர் கேப் இருக்கலாம். ஓகேவா, அடுத்த சம் பாருங்களேன். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு படம் வந்து நமக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இதை ஃபில் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணியிருப்போம், இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருப்போம். ஸோ இந்த போர்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா இந்த இது நம்ம கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அப்போ பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்குங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே வச்சு நம்ம யோசிச்சு போடுறது தான். இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வந்து தேவைப்படாது. அடுத்த சம் பாருங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான சம். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தனி வட்டி, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனி வட்டி. தனி வட்டி எப்படி இருக்கு அப்படின்னா ரூபாய் 4000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியில் பாதியாகும் எனில் தனி வட்டியில் முதலீடு செய்த அசல் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் பேசியிருக்காங்க. தனி வட்டியில் வந்து நான் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தனி வட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நான் இன்னொரு அமௌண்ட்டை கூட்டு வட்டியில் வந்து நான் டெபாசிட் பண்ணுறேன். அங்கே எனக்கு ஒரு கூட்டு வட்டி கிடைக்குமா, அதில் பாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எஸ்ஐ எப்படி இருக்குது அப்படின்னா கூட்டு வட்டியில் பாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் என்னோட எஸ்ஐ, நான் போடுற அமௌண்ட்டுக்கான எஸ்ஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். 4000க்கு 2 வருஷம் 10%. அப்போ 2-1 மாடல் 4000க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. 1 0 1 0 1 0 1 0. அப்போ 400. அடுத்து 400க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. 1 0 1 0 இது கேன்சல் ஆகி 40. அடுத்து இதை 2ஆல் பெருக்கணும், இதை 1ஆல் பெருக்கணும். 800 40 840. அப்போ நான் கூட்டு வட்டியில் டெபாசிட் பண்ணும்போது எனக்கு கூட்டு வட்டி வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 840. இதில் பாதி அப்படின்னா 840 2ஆல் டிவைட் பண்ணுங்க, பண்ணால் 420. அப்போ இதுதான் என்னோட எஸ்ஐ. ஓகேவா, அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்களேன். 420 ஈக்குவல் டு பி நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வருஷம், 3 வருஷம் 8%. 3 × 8 / 100.
நமக்கு பி தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துங்க. அப்போ 420 கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது அப்படியே கீழே வரும், ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட். சரிங்களா? 1 இங்கே 1 4 0. சரிங்களா? 2 நாங்க 8 3 நாங்க 12 மிச்சம் 2 5 நாங்க 20 1 இங்கே 50 வரும். அப்போ 0 35 அஞ்சா எவ்வளோ வரும்? 3 15 5 25. அப்போ 175 1750 ரூபா. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. கொஸ்டினை ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் ரீட் பண்ணி பார்த்தாலே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே போதும், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? எல்லாமே நம்ம பார்த்த மாடலாக தான் இருக்கும், கொஞ்சம் தான் வார்த்தையாக வித்தியாசமாக போட்டு கொடுப்பாங்க. இந்த வித்தியாசமான போட்ட வார்த்தையை நம்மளால் கண்டுபிடிக்க தெரியணும். அது முடிஞ்சுன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். ஆகியவை விகித சமத்தில் இருப்பின் மூன்றாவது விகித சமன் என்ன? இது ஆல்ரெடி அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த மாடலில் பார்த்துருப்போம். என்ன நம்பர் வச்சு பார்த்துருப்போம், இங்கே வந்து வேரியபிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஏபி வந்து விகித சமனில் இருக்கு அப்படின்னா மூன்றாவது விகித சமன் கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏ பி கடைசியாக உள்ளதை திருப்பி போட்டுருணும், லாஸ்ட் உள்ளதை நம்ம கண்டுபிடிக்குது. சரிங்களா? இப்படி விகித சமத்தில் இருந்தால் என்ன அர்த்தம்? மொதல் இதையும் கடைசி இதையும் பெருக்கிறது நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டாக இதை வச்சு ஒரு 2-3 சம் போன டெஸ்ட்டில் கேட்டிருப்போம், அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில். அதே தான் இங்கே பண்ண போகிறோம். 2 கொடுத்துருக்காங்க, மூணாவது என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரு எக்ஸ் மைனஸ் ஒய், கடைசியாக என்ன முடியுதோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இங்கே வந்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது, அதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கணும். ஓகே, விகித சமன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இதையும் கடைசி இதையும் மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நடுவில் உள்ள 2 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? நமக்கு ஏ தான் வேணும், அப்போ இதை கீழே கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அதே மாதிரி இது என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதில் ஒன்று கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்களா? ஸோ நம்பரை வச்சு பார்த்துருப்போம், இங்கே வந்து வேரியபிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். அடுத்து ஸோ இதை பாருங்களேன், இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு கணித தேர்வில் மொத்தம் 75 கணக்குகள் உள்ளன. சரிங்களா? அப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை சம் இருக்குன்னா 75 சம் நான் சால்வ் பண்ணணும். அதில் 10 கணக்குகள் அரித்மெட்டிக் எழுதிக்கலாம், அரித்மெட்டிக்லேருந்து 10. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 30 கணக்குகள் அல்ஜிப்ரா, அல்ஜிப்ராலேருந்து 30 கணக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அல்ஜிப் 30, நம்பர் சிஸ்டத்துலேருந்து 35, நம்பர் சிஸ்டத்துலேருந்து 35, 65, மொத்தமாக 75 கணக்கு. இத்தனை கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். ஆகும். தேர்வு எழுதிய ஒரு நபர் அரித்மெட்டிக்கில் 70%, இதில் ஒரு 70%, அல்ஜிப்ராவில் 40%, 40%. சரிங்களா? 60% நம்பர் சிஸ்டம், 60% வந்து நம்பர் சிஸ்டம். இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரெக்ட்லி, ஓகே, சரியாக பதில் அளித்துள்ளார். ஸோ எக்ஸாம் எழுதுறேன், 70%, இதில் 40%, இதில் 60% சம் வந்து நான் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கேன். சரிங்களா? தேர்வில் தேர்ச்சி பெற 60%. சரிங்களா? ஸோ 75 கணக்கில் நான் ஒரு 60% போடணும் கண்டிப்பாக. அப்படி போட்டால் தான் நான் அந்த எக்ஸாமில் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? தேர்ச்சி பெற 60% சரியாக பதிலளிக்க வேண்டும். அவர் 60%க்கும் குறைவான கணக்குகளை பதிலளித்து தோல்வியுற்றார் எனில் தேர்ச்சி பெற இன்னும் எத்தனை கணக்குகள் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சம்மு தான் ரொம்ப பெருசு. இப்போ பாருங்களேன், என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு டெஸ்ட் எழுத போகிறேன். சரிங்களா? அதில் 75 கொஸ்டின் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 60% கொஸ்டின் நான் போட்டேன் அப்படின்னா நான் பாஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் எத்தனை நான் கண்டுபிடிக்கணுமா, இதுதான் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ 60% அதை நம்ம மனசில் வச்சுட்டு போக மாட்டோம். 60% எத்தனை கணக்கு நான் சரியாக போடணும் அப்படின்னு பார்ப்போம். அது கண்டுபிடிப்போமா? 60/% எடுத்து விட்டா 100. எதில் பார்க்கணும் அப்படின்னா இந்த 75ல் பார்க்கணும். அப்போ 4 25 100, 3 25 75, 1 இங்கே 15. சரிங்களா? 15 60, 15 3
45. அப்போ 75 கணக்கில் நான் 45 கணக்கு வந்து சரியாக ஆன்சர் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் பாஸ். சரிங்களா? அதில் நான் எப்படினாலும் பண்ணலாம். ஓகே, இதில் 35, இதில் 10 அப்படி எடுக்கலாம், இதில் இதுலேயும் சேர்த்து எடுக்கலாம். இந்த மாதிரி எதுனாலும் பண்ணலாம். ஆனால் 45 கொஸ்டின் நான் கரெக்டாக பண்ணணும். இதுதான் என்னோட எய்ம். ஆனால் என்னால் 60% வந்து எடுக்க முடியல, கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ எத்தனை கொஸ்டின் நான் சரியாக போட்டிருக்கேன், இன்னும் எவ்வளோ கொஸ்டின் நான் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 10 கணக்கு, அதில் 70% வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அப்போ இது எவ்வளோன்னு பார்க்கணுமா? 70/100 × 10. ஓகே, இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ அரித்மெட்டிக்கில் ஒரு 7 கணக்கு நான் சரியாக போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து அல்ஜிப்ராவில் 40%. ஓகே, அப்போ 40/100 × 30. வழக்கம் போல் எல்லாமே 0 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 12 கணக்கு நான் கரெக்டாக போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்து 60%. அப்போ 60/100 இதில் அப்படின்னா அந்த 35 கணக்கில் ஒரு 0 ஒரு 0, 2 10, 7 35, 1 இங்கே 3, 3 21. சரிங்களா? அப்போ கூட்டுங்களேன், 23, 33, 40. இப்போ மொத்தமாக நான் எத்தனை கணக்கு கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா 40 கணக்கு. நம்மளோட எய்ம் வந்து எவ்வளவு? 45 கணக்கு. அப்போ நான் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன்? ஒரு 5 கணக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அப்போ எத்தனை கொஸ்டின் இன்னும் நான் கரெக்டாக போகணும் அப்படின்னா 5 கொஸ்டின். ஓகே, பாருங்களேன், சம்மு பார்க்க தான் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு பண்ண தெரியாதா? 10 கொஸ்டினில் 70% எவ்வளோன்னு இதெல்லாம் நம்ம பார்க்க தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப நல்லா பார்க்க தெரியும். என்ன இதில் நம்ம மனசில் என்ன தோணும் அப்படின்னா சம்மு ரொம்ப பெருசாக இருக்குது, ஒருவேளை கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஆனால் நல்லா புரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? எனக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காண்டி தான் எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் எழுதணும்னு நீங்கள் அவசியமே இருந்திருக்காது. ஓகே, அதனால் சம்மு பெருசாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரியும் நமக்கு மாற்றி வைப்பாங்க. சரிங்களா? ஸோ சம்மு பெருசாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக வைப்பாங்க. ஆனால் சம்மு ரொம்ப சிம்பிளான சம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பழகிக்கோங்க. ஓகே, பெருசாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு இல்லை, ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு பாருங்க. ஒன்றும் பண்ண முடியா, சரி ஓகே அடுத்த இதுக்கு போயிடுவோம், அந்த மாதிரி ஒரு லாஜிக் கொண்டு வாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்களேன், விடுபட்ட எழுத்தை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்எம்டி இங்கே வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது வேறு ஒன்றும் இல்லை, MNOP QRST. சரிங்களா? எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் லெட்டர் T தான் இருக்குது. ஓகே, அப்போ அடுத்து செக் பண்ணும். அடுத்தும் அதே மாதிரி தான் இருக்கும். M எல்லாத்துலேயும் ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருப்பாங்க. Qக்கு அப்புறம் RS, TS இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா இது வராது, இது வராது. அப்போ ஒய்யா இசட்டான்னு பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், எக்ஸு ஒரு லெட்டரை விட்டு ஒய், அதுக்கப்புறம் இசட், TS இசட். ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து பாருங்கள், அடுத்து இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான சம்மு, கொஞ்சம் டைம் எடுக்கிற சம் தான். என்ன சொல்கிறாங்க, ஒருவர் தன்னிடம் உள்ள இரு தொகைகளை 2 வங்கிகளில் முதலீடு செய்கிறார். முதல் தொகையை 12% வட்டி விகிதத்திலும் இரண்டாவது தொகையை 10% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தார். ஒரு ஆண்டு முடிவில் மொத்தமாக 130 தனி வட்டியாக கிடைத்தது. இது ஃபர்ஸ்ட் லைன். 2 அமௌண்ட் இருக்குங்களா? இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். 2 பேங்க்ல போய் நான் டெபாசிட் பண்ணுறேன். சரிங்களா? 2 வங்கையும் முதல் செய்யலாம். முதல் 12, ரெண்டாவது 10. ஆர் வந்து 12%, ரெண்டாவது வந்து 10%. சரிங்களா? ரெண்டையுமே எவ்வளோ வருஷம் டெபாசிட் பண்ணுறேன்? ஒரு ஆண்டு முடிவில். சரிங்களா? n = 1, இங்கேயும் n = 1. இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த பேங்க்கில் எனக்கு ஒரு வட்டி தருவாங்க, இந்த பேங்க்கில் எனக்கு ஒரு வட்டி தருவாங்க. இப்போ இந்த 2 வட்டியை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மொத்தமாக எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு 130 ரூபா கிடைக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? PNR/100. சரிங்களா? அப்போ 12x இங்கே 10y/100 = 130. சரிங்களா? ஸோ இதை 100 அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போனால் என்ன வரும்? 12x + 10y = இது அந்த பக்கம் போனால் 130, ஒரு 2 0. சரிங்களா? இது 1வது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். எதுவும் கேன்சல் பண்ண வேண்டாம், வேணால் லைட்டாக வேணால் ஒரு 2ஆம் ஏற்பாடு போட்டு விடுவோம். போட்டு விட்டால் 6x + 5y = 6 2 12, மிச்சம் 1, I 2 10, ஒரு 2 0. இதை 1ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். முதலீடு செய்த தொகைகளை இடமாற்றம் செய்யும் போது தனி வட்டி ரூபாய் 4
கூடுதலாக கிடைத்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? இதை தூக்கி இங்கே போடுறேன், இதை தூக்கி இங்கே போடுறேன், அமௌண்ட்டை மட்டும் மாற்றி போடுறேன். அப்படி மாற்றி போடும்போது ஏற்கனவே எவ்வளோ கிடைச்சதோ அதை விட ஒரு 4 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுபடியே நான் சால்வ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த 5 இங்கே போகும், இந்த 6 இங்கே போகும், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அப்படி பண்ணால் என்ன வரும் பாருங்களேன். இங்கே 10x/100, இங்கே 12y/100, இங்கே மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 134 ரூபா வரும். ஓகேவா? ஏன்னா 130 ரூபா, ஒரு 4 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கா, அப்போ 134 ரூபா. வழக்கம் போல் இது அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 10x + 12y = 134, ஒரு 2 0. சரிங்களா? திருப்பி பண்ணால் என்ன வரும்? 5x + 6y = 6 2 12, மிச்சம் 1, 7 2 14, 0 0. இது 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா 12% முதலீடு செய்த தொகை என்ன? எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும். கரெக்டாக இதை எப்படி கொஞ்சம் ஷார்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக இது டைம் எடுக்கிற சம் தான். 1வது ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு 6x + 5y = 6500. 2வது ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்குது? 5x + 6y = 6700 இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வரும்? 11x + 11y = 0 0, 12 மிச்சம் 1, 12 13. ஓகேவா? இப்போ 11 டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணால் சம்ம கொஞ்சம் சிம்பிளாக மாறிடும். x + y = ஒரு 11 11, மிச்சம் ஒரு 2 2 0 0. இது 1வது ஈக்குவேஷன். அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 6x + 5y = 6500. இங்கே 5x + 6y = 6700. மைனஸ் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் மைனஸ் மைனஸ். சரிங்களா? அப்போ எக்ஸு இங்கே 5ல் -6 போயிடுச்சுன்னா -y, இங்கே -200. ஓகே, சம்ம கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக மாறிடுச்சா? பக்கத்தில் நம்பர் எதுவுமே இல்லை. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 12% எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஈஸியாக எனக்கு எலிமினேட் ஆகிரும் பாருங்களேன். அங்கே என்ன இருக்குது? x - y = -200. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே போதும். இது எனக்கு கேன்சல் ஆயிரும். 2x = 1000. எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 500ன்னு வரும். அப்போ எவ்வளோ நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் 500 ரூபா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கிற சம்மு தான். இன்னும் ஒரு சிலர் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா மொதல் ஈக்குவேஷன் 5ஆல் 2வது ஈக்குவேஷன் 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா இதிலே நான் கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. நம்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆட் பண்ணி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதை ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அதே 500 ரூபா தான் வரும். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் நல்ல சம்மு, கொஞ்சம் டைம் எடுக்கிற சம். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? கேட்கறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். அடுத்து பாருங்களேன். ஸோ கோடிங் இதிலேருந்து கேட்டுரும். சரி, போர்ட் மாஸ்லேருந்து குறிக்கப்பட்டால் கீழ்கண்டவற்றில் எது சரியானது? இதுதான் ரொம்ப கஷ்டமானது. எல்லா ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கிறது தான். சரிங்களா? ப்ளஸ்ஸை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டிவைட், மைனஸ் அப்படிங்கிறது இன்ட்டு, இன்ட்டு அப்படிங்கிறது ப்ளஸ்ஸு, டிவைடு வந்து மைனஸ் எனவும் குறிக்கப்பட்டால் கீழ்கண்டவற்றில் எது சரி? ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். 5 இன்ட்டு இருக்க இடத்துல ப்ளஸ் 8, மைனஸ் இருக்க இடத்துல இன்ட்டு 5, ப்ளஸ் இருக்க இடத்துல டிவைடட் பை 5, டிவைடு இருக்க இடத்துல -1 பண்ணால் நமக்கு 12 வரணுமா? சரிங்களா? ஸோ அப்போ 5 + 8 இன்ட்டு டிவைட் பண்ணால் 1ன்னு வரும். கரெக்டாக? -1. அடுத்து 5 ப்ளஸ் இது ரெண்டையும் பிறகுனா 8 -1. அப்போ 13 - 1 ஆன்சரு 12. ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம கரெக்டாக வந்துச்சுங்களா? ஸோ லக்கு இருந்ததுனால ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம கரெக்டாக வந்துச்சு. மேபி சி ஆப்ஷன் அல்லது டி ஆப்ஷன் தான் வச்சுருப்பாங்க. ரிமைனிங் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வராது. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வேணால் ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். 55 மைனஸ் இருக்க இடத்துல இன்ட்டு 2, ப்ளஸ் இருக்க இடத்துல டிவைடட் பை 10, டிவைட் இருக்க இடத்துல -1, இன்ட்டு இருக்க இடத்துல +5. சரிங்களா? ஸோ 55 இன்ட்டு இதை டிவைட் பண்ணால் 1/5, இது ரெண்டையும் பண்ணால் +4. சரிங்களா? 1 இங்கே 11,
11 + 4 15ன்னு வரணும். ஆன்சர் 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது, இந்த மாதிரி எதுவும் வராது. ஓகே, அடுத்து 13 சம் பாருங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை கொடுத்துட்டு டிக்ஷனரி ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, டிக்ஷனரி ஆர்டர்னா வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எல்லாத்துலேயும் எண் இருக்குது கரெக்டாக, அப்போ அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா, ரெண்டாவது லெட்ரு பாருங்கள், லாஸ்ட் இதில் இ இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் ஏ இருக்குது. ஓகேவா, அப்போ அதுதான் நம்ம கடைசியாக வரணும். கடைசி லெட்ரு வந்து என்ன வரணும் அப்படின்னா 1ன்னு வரணும். ஓகேவா, ஸோ எல்லாத்துலேயுமே 1ன்னு தான் இருக்குது. அடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதிக்கலாம். ஸோ இப்போ முதல் இதை வச்சு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே என்னன்னு தான் இருக்குது. அடுத்ததை பாருங்களேன், இங்கே ஏ இருக்குது, இ இருக்குது. ஏ தான் ஃபஸ்ட்டு வரும், இ வந்து கடைசியாக வரும். சரிங்களா, அப்போது இது வந்து எனக்கு 4வது இடத்துல வரணும். ஓகேவா, இது 1வது, 2வது, 3, 4. சரிங்களா, அடுத்து பாருங்களேன், ஏ தான் இருக்குது, அப்போ இதை வச்சு என்னால் எதுவும் சொல்ல முடியாது, இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அடுத்து யூ, பி இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன வரணும், யூ தான் வரணும் கரெக்டாக. அப்போ 3, கடைசி இது வந்து எனக்கு 1. இப்போ இது ரெண்டையும் ஃபில் பண்ணணும், இதுவா சரிங்களா. அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து ஐ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்போ இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக. ஒன்றும் இல்லை, டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம எழுதுகிறோம், அவ்வளோதான் லாஜிக். ஓகேவா, டிக்ஷனரி ஆர்டரில் பார்க்கும்போது எதெல்லாம் ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறத பார்த்து கடைசியாக வரதை கடைசியாக ஃபில் பண்ணணும். ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த சம் பாருங்கள். ஒரு நபரின் வருமானம் மற்றும் செலவுகளின் விகிதம் 11:10. சரிங்களா, வருமானம் செலவு 11:10. ஒரு வருடத்திற்கு, ஒரு வருஷத்துக்கு என்னோட சேமிப்பு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 9,000. சரிங்களா, அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அவரின் மாத வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற சேவிங்ஸ் வந்து வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா மாத வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட வருமானத்துலேருந்து செலவை கழிச்சிட்டா அதுதான் என்னோட சேவிங்ஸ். கரெக்டாக 11 ரூபா நான் வாங்குகிறேன், 10 ரூபா செலவு பண்ணிட்டேன், அப்போ 1 ரூபா தான் எனக்கு சேவிங்ஸ். கரெக்டாக, இப்போ இந்த ரேஷியோவை எடுத்துக்கிட்டா என்ன வரும், என்னோட வருமானம் வந்து 11x, என்னோட செலவு வந்து 10x. கரெக்டாக, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அதான் என்னோட சேவிங்ஸ். அப்போ 11xல 10x போயிடுச்சுன்னா 1xன்னு வரும், அதுதான் என்னோட சேவிங்ஸ். ஓகேவா, இது வந்து வருஷத்துக்கு. ஓகேவா, அப்போ என்னோட மாதம் எவ்வளோ வரும், மாத சேமிப்பு வந்து 12ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். இதுதான் என்னோட சேமிப்பு. ஓகேவா, ஸோ இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவரோட மாத வருமானம், என்னோட வருமானம் வந்து எவ்வளோ அப்படின்னா 11x. கரெக்டாக, அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3 12, இங்கே 3 3 9, 0, 4 4 7 4 28, மிச்சம் 2, 5 20, 0. சரிங்களா, இதை ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகே, இப்போ வருமானம் ஈக்குவல் டு 11 × 750. ஓகே, அப்போ 0, இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 75 11 5 7 5 7 8250 வரும். சரிங்களா, டி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் வந்து நம்ம போட்டிருப்பீங்க. என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னா இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதையும் பெருக்கியிருப்பீங்க. பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக, இது வந்து என்னோட வருஷ சம்பளம். ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இதை 12ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். டிவைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இது எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்படியும் பண்ணலாம். என்ன அப்படின்னா என்னோட வருமானம் வந்து 11x, என்னோட செலவு வந்து 10x. சரிங்களா, இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா x = 9000. இது வந்து என்னோட ஆண்டு சேமிப்பு. அப்போ என்னோட ஆண்டு வருமானம் வந்து என்ன வரும் 11x. அப்போ 11 × 9000, இது வந்து எனக்கு ஆண்டு. கொஸ்டின் வந்து மாத சம்பளம் தான் கேட்குறாங்க.
இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், இதை 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் கிடச்சிடும். அவ்வளோதான். ஓகே, திருப்பி அதே தான், இதையும் டிவைட் பண்ணி அந்த வரும் 8250. ஓகே, ஸோ கொஷினை நல்லா ரீட் பண்ணணுச்சுங்களா. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எதுவும் பண்ணுறாங்களா, வேறு எதுவும் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்க்கணும். ஒரு வருடத்திற்கு மாதம், வருஷத்தை கொடுத்துட்டு மாதம் நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. மேபி தப்பு விட்டுருந்தா இந்த ஒரு சம் நீங்கள் தப்பு விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து ரேம் என்பது 6, காட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, இதோட பொசிஷன் மட்டும் நம்ம எழுதணும் சரிங்களா. எழுதுனா என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 18 சரிங்களா. இப்போ ஆரோட பொசிஷன் வந்து என்ன? 18, ஏயோட பொசிஷன் வந்து 1, எம்மோட பொசிஷன் வந்து 13 சரிங்களா. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணுறாங்க. ஆர் ப்ளஸ் ஏ மைனஸ் எம் சரிங்களா. 18 + 1 மைனஸ் 13. 19ல் 13 பேசினா மீதி 6, அதுதான் இங்கே போட்டுருக்காங்க. எல்லாத்தோடைய பொசிஷனு கடைசி உள்ளதை மல்டிப்ளை பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ ஜியோட பொசிஷன் வந்து ஜி ப்ளஸ் ஓ மைனஸ் டி சரிங்களா. ஜி வந்து 7 ப்ளஸ் ஓ வந்து 15 மைனஸ் டி வந்து 4. அப்போ 22 மைனஸ் 4 ஆன்சரு 18ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 16வது சம். ஏ என்பவர் ஒரு தொகையை 6% வட்டி வீதத்தில் முதல் 2 வருடத்திற்கும், அடுத்த 9% வட்டி வீதத்தில் அடுத்த 3 வருடத்திற்கும், 14% வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கும் கடனாக அளிக்கிறார். 9 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை 16,400 பெறுகிறார் எனில் அவர் எவ்வளவு தொகை கடன் அளித்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க சரிங்களா. இது வேற ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தவங்கிட்ட வந்து கடன் கொடுக்குறேன் சரிங்களா. கொஞ்சம் வருஷத்துல திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு வட்டி தர்றேன். அதுக்கப்புறம் லேட்டாக்க நானா இன்ட்ரெஸ்ட்டை கூட்டிகிட்டே போகிறேன் சரிங்களா. அதுபடி பார்த்தா ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன், 2 வருஷத்துல நீங்கள் திருப்பி தந்துடுவீங்க அப்படின்னா நான் எவ்வளோ % போடுறேன் அப்படின்னா 6% போடுறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் அமௌண்ட் எனக்கு தரல, இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருக்கீங்க, ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வட்டியை கூட்டுறேன் இல்லை, அப்பவும் திருப்பி தரல அப்படின்னா அதுக்கப்புறமும் நான் வட்டியை கூட்டுறேன் சரிங்களா. எவ்வளோ போடுறேன் அப்படின்னா 14%. இதுதான் கணக்கு. ஒரு அமௌண்ட்டு நான் வாங்குறேன், முதல் 2 வருஷத்துல நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி தந்துட்டேன் அப்படின்னா 6% போடுறீங்க. அப்படி தரல அப்படின்னா திருப்பி ஒரு 3 வருஷம் கேட்குறேன், அங்கே வட்டியை கூட்டி விட்டுறீங்க. திருப்பி ஒரு 4 வருஷம் கேட்குறேன், அங்கேயும் வட்டியை கூட்டி விட்டுறீங்க. இப்படி பண்ணும்போது எல்லா இதுலேயும் நான் ஒரு வட்டி கொடுக்கணுமா? இங்கே ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இங்கே ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இங்கே ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மொத்தமாக வட்டி மட்டுமே நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 11,400 கொடுத்துருக்கேன். அப்போ எவ்வளோ கடன் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை, ப்ளஸ் SI3 ஈக்குவல் டு 11,400 சரிங்களா. அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணால் என்ன வரும்? P × 2 × 6/100 ப்ளஸ் P × 3 × 9/100 ப்ளஸ் P × 4 × 14/100 ஈக்குவல் டு 11,400. எதுவுமே கேன்சல் பண்ண வேண்டாம், 100 பேஸில் ஒரே மாதிரி கொண்டு வந்துருங்க. அதுதான் வேலை ஈஸி நமக்கு. இதை பிறகுனா 12P ப்ளஸ் 9 27P 14 நாளா 56P ஈக்குவல் டு 11,400. நமக்கு P தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடும். இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 56 + 12 58, 68. 68 + 27 எவ்வளோ வரும்? 75, 95P. அப்போ 95P ஈக்குவல் டு 11,400 × 100. அப்போ P வந்து என்ன வரும் அப்படின்னா 11,400 × 100/95 வருங்களா. 19 5 95, 20 5 100, 19 19 இங்கே 6 வருங்களா. அப்போ 6 12, ஒரு 3 0. அப்போ எவ்வளோ நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 12,000 நான் கடன் வாங்கியிருக்கேன் சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நான் கரெக்டாக இருக்கும்.
12,000 ரூபா வாங்கியிருக்கேன், 11,400 வட்டியாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? அடுத்து ஸோ அடுத்து நம்ம அடிமானங்கள ஒரு சம் வந்து நம்ம கேட்டிருக்கோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 9/4 பவரில் எக்ஸ், அடுத்து 8/27 பவரில் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2/3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. 2/3 இருக்கா, அதுக்கு பவரில் 1 இருக்கு. அப்போ இந்த பக்கம் உள்ளதையும் நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னா 2/3 பவரில் கொண்டு வரணும். சரிங்களா? இதை எப்படி எழுதிக்கலாம்? 3/2 பவரில் ஒரு 2 எழுதிக்கலாமா? ஏன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அதுக்கு பவரில் என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து இங்கே என்ன வரும்? 2/3 பவரில் ஒரு ஹோல் கியூப். கரெக்டாக 2 கியூப் பண்ணால் 8, 3 கியூப் பண்ணால் 27 பவரில் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு சம்மு பார்த்துப்போம். சரிங்களா? a/b ஹோல் பவர் mன்னு இருக்கு. இப்போ இதை வந்து நான் ரெசிப்ரோக்கல் எடுத்து விட்றேன். அதாவது b/aன்னு மாற்றினேன். மாற்றும் போது எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா பவரை நான் மாற்றி விடணும். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போடணும், மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் போடணும். சரிங்களா? அதே லாஜிக் இங்கே பண்ணால் இதை நான் மாற்றி விட்றேன். மாற்றி விட்டால் என்ன வந்துடும்? 2/3 பவரில் நெகட்டிவ் வந்துடும், -2 இந்த எக்ஸ் இதோட சேர்ந்து வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே 2/3 இந்த 3யை வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க. பண்ணால் 3 × x 3x மைனஸ் 1 × 3 3. ஓகே, இங்கே பவர் 1. இது என்ன லாஜிக் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா இருக்கும். a/b ஹோல் பவர் m, அதுக்கு பவரில் என்னன்னு இருந்துச்சுன்னா இன்னும் சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா a/m, அதுக்கு பவரில் என்ன இருந்துச்சுன்னா a/m × n. பவர் ரெண்டையும் பெருக்கிற வேண்டியதான். ஓகே, ஸோ அப்போ பேஸ் ஒன்று போல் இருக்கா, அப்போ பவரை ஆட் பண்ணி விட்டுடலாம். 2/3 மைனஸ் 2x ப்ளஸ் 3x மைனஸ் 3 ஈக்குவல் டு 2/3 பவரில் 1ன்னு வரும். சரிங்களா? -2xல் 3x போயிடுச்சுன்னா வெறும் எக்ஸ்ன்னு வரும். 2/3 எக்ஸ் மைனஸ் 3 இங்கே வந்து 2/3. ஓகே, பவரில் 1. பேஸ் ஒன்று போல் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் நமக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா -3 அந்த பக்கம் போனால் +3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா a/b ஹோல் பவர் mன்னு இருக்கு. நீங்கள் உள்ளதை மாற்றி எழுதுனீங்க, ரெசிப்ரோக்கில் எழுதுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்து விடணும் அப்படின்னா ஒரு மைனஸ் சேர்த்து விடணும். சரிங்களா? அது போக a/m அதுக்கு பவரில் n இருந்துச்சுன்னா பவரை ரெண்டையும் பெருக்கி எழுதிடலாம், m × n. இது ஒன்று. சரிங்களா? பேஸ் ஒன்று போல இருந்துச்சு அப்படின்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? a/m × a/n a/m + n இதுவும் பண்ணி விட்டுலாம். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுன்னா இந்த இது நம்ம சால்வ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த சம் பாருங்களேன். 5 நபர்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்கோம். வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். அப்போ எல்லாருமே இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்த மாதிரி போர்டை பார்த்து உட்காந்துருப்பாங்க. இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. சரிங்களா? ரஜினிக்கு வலப்பக்கமாகவும் கீதாவுக்கு இடப்பக்கமாகவும் சீமா அமர்ந்திருக்கிறாள். சரிங்களா? அப்போ ரஜினிக்கு வலப்பக்கம் நான் இங்கே ஆர் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இது உங்களுக்கு லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. வலப்பக்கமாக உங்களுக்குள்ள சீமா. சரிங்களா? அதுக்கப்புறம் கீதாவுக்கு இடப்பக்கமாக, அப்போ கீதா வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா இந்த பக்கம் இருப்பாங்க. இப்போ இவங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இது லெஃப்ட் சைடு, இது உங்களுக்கு ரைட் சைடு. ஓகே, அமர்ந்திருக்கிறாள். ரஜினி இடப்பக்கம் அனிதா அமர்ந்திருக்கிறாள். அப்போ ரஜினிக்கு இங்கே வந்து அனிதா அமர்ந்திருக்கிறாள். ரஜினிக்கும் அனிதாவுக்கும் இடையில் ஆர்த்தி அமர்ந்திருக்கிறாள். ரஜினிக்கும் அனிதாவுக்கும் இடையில் ஆர்த்தி அமர்ந்திருக்கிறாள். இவங்களுக்குலாம் வந்து எனக்கு ஆர்த்தி. ஸோ அப்போ அவங்க சொல்கிறத வச்சு எழுதும் போதே நமக்கு எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. கரெக்டாக உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு அனிதா, அதுக்கப்புறம் ஆர்த்தி, அதுக்கப்புறம் ரஜினி, அதுக்கப்புறம் சீமா, அதுக்கப்புறம் கீதா. சரிங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க எனில் ஆர்த்தியின் இடப்பக்கம் யார் அமர்ந்திருக்கிறார்? ஆர்த்திக்கு இடப்பக்கம் வந்து யார் இருக்கா அப்படின்னா அனிதா வந்து இருப்பாங்க. சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளானது. அவங்க சொல்கிறத ஃபில் பண்ணாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடுது. ஓகே, அடுத்த சம் பாருங்க.
அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 5 11 23 47 95 சரிங்களா. ஸோ என்ன லாஜிக் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தா 6, இங்கே 12, இங்கே 24, இங்கே வந்து 48. இதை 2ஆல் பெருக்கிறாங்க இன்ட்டு 2, இதை 2ஆல் பெருக்கிறாங்க 24, இதை 2ஆல் பெருக்கிறாங்க. அப்போ இதை 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 96ன்னு வரும். இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ளஸ் பண்ணால் 90 90 180 186 191 வரும். சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சம் தான். அடுத்த சம் பாருங்க. இரண்டு எண்களின் மீச்சியமானது. இந்த மால் சம் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, இரண்டு எண்களின் மீச்சியமானது அவற்றின் மீப்போவாவின் 6 மடங்கு. எல்சிஎம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா HCF போல 6 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. மேலும் மீச்சியமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் எல்லையும் ஹச்சையும் கூட்டினா எவ்வளோ வருதான்? 210. அப்படின்னா HCF வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ எல் இருக்கிறதுல நான் என்ன போட்டுடலாம்? 6H போட்டுடலாம். கரெக்டாக? அப்போ 6H + H = 210. அப்போ 7H = 210. அடி கொடுத்தீங்கன்னா 30ன்னு வரும். அப்போ HCF வந்து எனக்கு என்ன அப்படின்னா 30. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா. அடுத்து ஸோ சுருக்குலேருந்து ஒரு சம் கேட்டிருக்கோம். சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ரெண்டையுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எடுத்து விடுங்க. சரிங்களா. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18225 வந்து 135 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. பாயிண்ட்டை எடுத்து விடுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லை. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோவால் நம்ம பெருக்கணும். சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள், இந்த இதில் நான் பாயிண்ட்டை எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டு கீழே எவ்வளோ போட போகிறேன் அப்படின்னா 1 போட்டு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கா? அப்போ 2 0 போடணும். ப்ளஸ் இங்கே புள்ளியை எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டு 1 பை எத்தனை 0 போடணும்? 1 2 3 4 0 போடணும். 2 2 போட்டுக்கேன். இன்ட்டு 100 இன்ட்டு 100 அவ்வளோதான். ஓகே. அடுத்து இதை ஃபில் பண்ணால் புள்ளியை எடுத்து விட்டுறேன். கீழே எத்தனை 0 போடணும்? 2 4 6 இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் 6 நம்பர் இருக்கா? அப்போ 6 0. நான் 3 3ஆக பிரிச்சுக்கிறேன். அடுத்தது புள்ளியை எடுத்து விட்டுருங்க. எத்தனை 0 போடணும்? 3 6 3 6 8 இருக்கா? அப்போ 8 0 போடணும். புள்ளிக்கு அப்புறம் 8 நம்பர் இருக்குது. அப்போ 8 0. 1 2 3 4 இன்ட்டு 1 2 3 4. சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே உள்ள ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 135 பை இந்த 2 100 எப்படி எழுதிக்கலாம்? 10 × 10 எழுதிக்கலாமா? அப்போ இந்த 2 10லேருந்து ஒரு 10 வெளியே வரும். அதான் நமக்கு ஸ்கொயர் ரூட். கரெக்டாக உள்ள 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். அதுலேருந்து 1 எடுத்து நம்ம வெளியில் எழுதணும். சரிங்களா. அதே மாதிரி இங்கே 135, இந்த 2 100லேருந்து ஒரு 100 வெளியில் வந்துடும். அடுத்து இங்கே 135, 2000லேருந்து ஒரு 1000 வெளியில் வந்துடும். ப்ளஸ் 135 10,000லேருந்து ஒரு 10,000 வெளியில் வந்துடும். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன வேலை அப்படின்னா, கீழே ஒரு 0 இருக்கா? அப்போ இங்கே இருக்கிற புள்ளி ஒரு இது லெஃப்ட் சைடு தள்ளி போகும். 13.5. சரிங்களா. அடுத்து இங்கே 2 0 இருக்கா? அப்போ இங்கே இருக்கிற புள்ளி 2 இது தள்ளி வரும். இப்போ 1.35. அடுத்து 3 0 இருக்கா? அப்போ இங்கே இருக்கிற புள்ளி 3 நம்பர் தள்ளி வரும். 1 2 3. அப்போ 0.135 ப்ளஸ் இங்கே 4 நம்பர் 4 0 இருக்குது. ஆனால் மேலே வந்து 3 நம்பர் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, 3க்குள்ள ஒரு 0 போட்டு விட்டுருங்க. நம்பருக்கு இந்த பக்கம் எவ்வளோ 0னாலும் சேர்த்துட்டு போனால் வேல்யூவே நம்ம கிடையாது. கீழே 4 0, மேலே 4 நம்பர் இருக்கா? அப்போ இங்கே இருக்கிற புள்ளி வந்து ஒரு 4 நம்பர் தள்ளி வந்துடும். 0.0135. சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வரும்னா 0.0135, 0.135, 1.35, 13.5. சரிங்களா. ஸோ ஆட் பண்ணால் 5 8 9 9 14.9985. 14.9985. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு சம்முப்படி செய்யுது. கொஞ்சம் ஷார்ட்டாக எப்படி வைக்கலாம் அப்படின்னா, வேறு ஒன்றுமே இல்லை.
புள்ளிக்கு அப்புறம் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்கா? அப்போ நான் ஸ்கொயர் ரூட்டுக்குலேருந்து வெளியில் எடுத்தேன் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பர் இருக்கும். 2ல் பாதி 1, 4ல் பாதி 2, 6ல் பாதி 3, 8ல் பாதி 4. சரிங்களா? அப்போ புள்ளிக்கு அப்புறம் ஸ்கொயர் ரூட்டுக்கு அப்புறம் வெளியில் எடுத்தேன் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கணும், இங்கே 2 நம்பர் இருக்கணும், இங்கே 3 நம்பர் இருக்கணும், இங்கே 4 நம்பர் இருக்கணும். அப்போ இங்கே பாருங்க, இதுதான் எனக்கு ஆன்சர். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்? ஒரு நம்பர். அப்போ என்ன வரும்? 13.5. புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா? அடுத்து 2 நம்பர், 4ல் பாதி 2. அப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கணும். 1.35. 2 நம்பர் வந்துச்சா? இங்கே மொத்தமாக 6 நம்பர் இருக்கு. 6ல் பாதி 3. அப்போ புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கணும். 0.135. 3 நம்பர் வந்துச்சா? புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கணும். ஆனால் எனக்கு இருக்கிறதே 3 நம்பர் தான் இருக்கு. அப்போ ஒரு 0 போட்டுக்கிறோம் எக்ஸ்ட்ரா. 3க்குள்ள ஒரு புள்ளி கரெக்டாக வந்துருச்சா? 13.5, 1.35, 0.135 அங்கே இருந்துச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி சம்மு கொடுத்தா இதுதான் நமக்கு லாஜிக். இப்படி தான் நமக்கு வரும். எல்லாமே பாதி பாதியாக எடுத்து எழுதணும். சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர்னா 1, 4னா 2, 6னா 3, 8னா 4. சரிங்களா? அதுக்கேற்றாப்புல புள்ளி வச்சுட்டே வாங்க. சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும். இப்போ 13.5 எனக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை ஆட் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும். இந்த மாடலில் கொஸ்டின் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒருவர் 20,000ஐ 2ஆக பிரித்து முதலீடு செய்கிறார். முதல் பகுதியை 8% வட்டி விகிதத்திலும் மீதமுள்ள தொகை அனைத்தையும் 4/3% வட்டி விகிதத்திலும் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில் மொத்த தனி வட்டியாக 800 கிடைத்தது எனில் 8% முதலீடு செய்த தொகை என்ன? இது ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் என் கையில் இருக்குது? 20,000 ரூபா இருக்குது. இதை வந்து நான் 2ஆக பிரிக்கிறேன். சரிங்களா? எக்ஸு. அப்போ இன்னொரு அமௌண்ட் என்னவா இருக்கும்? 20,000 மைனஸ் எக்ஸ். கரெக்டாக? என்கிட்ட ஒரு 700 ரூபா இருக்குது. அதை 2 பேர்த்துக்கு கொடுக்குறேன். முதல் ஒருத்தருக்கு 200 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டாவது உள்ளவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பேன்? 500 ரூபா கொடுத்துருப்பேன். இந்த 500 ரூபா எப்படி வந்துச்சு? 700 ரூபா கையில் இருக்குது, அதில் 200 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். அப்போ 700 மைனஸ் 200 500ன்னு வரும். சரிங்களா? முதல் பகுதியை 8%, ஆர் வந்து 8%. ரெண்டாவது பகுதியை வந்து ரெண்டாவது அனைத்தையும் 4/3%. ரெண்டுமே எவ்வளோ வருஷத்துக்கு கொடுக்குறேன்? ஒரு வருடம் முடிவில் n = 1, n = 1. இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், அதே மாதிரி இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருதுன்னா 800 ரூபா வருதுங்களா? அப்போ எக்ஸு வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். 8x/100 ப்ளஸ் 20,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 4/3/100 ஈக்குவல் டு 800. சரிங்களா? இந்த 800 அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. கொண்டு போனால் என்ன வரும்னா 8x ப்ளஸ் 4/3 இன்ட்டு 20,000 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 800ன்னு வரும். சரிங்களா? இந்த 4/3 உள்ளே கொண்டு போகணும். உள்ளே கொண்டு போனால் என்ன வரும் அப்படின்னா 8x ப்ளஸ் 20 நாங்க 80/3 மைனஸ் 4x/3 ஈக்குவல் டு 800. எல்சிஎம் எடுத்து 3ஐயும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 3 24x ப்ளஸ் 80,000 மைனஸ் 4x ஈக்குவல் டு 3 24 2004. 24ல் 4 பெருசாக என்ன வரும் அப்படின்னா 20xன்னு வரும். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு 100 இந்த பக்கம் போயிருக்கோம், 100 போடாமல் மாட்டோம். ஏன்னா இந்த 100 அப்படி இங்கே கொண்டு போயிருக்கோம். ஓகே, அது போடாமல் விட்டேன். ஸோ அப்போ 24ல் 4 போயிடுச்சுன்னா 20ன்னு வரும். 22,40,000ல் 80,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 1,60,000ன்னு வரும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 0 1 0. எக்ஸ் வந்து என்ன வரும்னா 8 2 16 8,000. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 8,000 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே 8,000 ரூபா, இங்கே 12,000 ரூபா. ஓகேவா? ரெண்டில் எது கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு மிகப்பெரிய கயிற்று நீளம், இது வந்து எல்சிஎம் ஹெச்எஃப் தியரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சம்மு நல்லா பெருசாக இருக்கும். இது நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு மிக நீளமான
அதிகபட்சம் இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா ஹசிஎஃப் மீப்போவா கண்டுபிடிக்கணும். இது எதுவுமே வரல அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹசிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கு, ஆப்ஷன் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ எல்லாத்தையுமே சென்டிமீட்டர்ல மாத்திருங்க. நமக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 4 மீட்டரா, அப்போ எவ்வளோ வரும்? 400 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 95, அப்போ 495. இங்கே வந்து எவ்வளோ வரும்? 9 மீட்டர், அப்போ 900 சென்டிமீட்டர். இங்கே வந்து 16 மீட்டர், அப்போ 16 × 100 1600, இங்கே ஒரு 65 1665 சென்டிமீட்டர். எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் மாற்றிட்டேன்னா இப்போ ஹசிஎஃப் கண்டுபிடிங்க. என்ன வாய்ப்பாடு போடலாம்? 5ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 5ஆம் வாய்ப்பாடு போட்டால் 9×5 45, மிச்சம் 4. 9×5 45. இங்கே 4×5 5, மிச்சம் 4. 8×5 40, 0. அடுத்து 3×5 15, மிச்சம் 1. 3×5 15, மிச்சம் 1. 3×5 15. அடுத்து வந்து என்ன வாய்ப்பாடு போடலாம்? 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் 3 111. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு 11 20 3 9 7 21. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே நமக்கு போகாது. அப்போ இதுதான் என்னோட ஹசிஎஃப். 3 9 9×5 45 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. ஒரு வகுப்பில் உள்ள 5 வரிசைகளில் ABCDE என்ற 5 மாணவர்கள் அமர்ந்துள்ளனர். சியின் பின்னாலும் பிக்கு முன்னாலும் ஏ அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பிக்கு முன்னாடி சிக்கு பின்னால், அப்போ சி ஏ பி. சரிங்களா? பிக்கு முன்னாடி சிக்கு பின்னாடி அமர்ந்துள்ளனர். சரிங்களா? அடுத்து இயின் பின்னால் சி அமர்ந்துள்ளார். இக்கு பின்னால் சி இருக்காங்க, அப்போ இங்கே இ வரும். சரிங்களா? சி அமர்ந்துள்ளார், இக்கு முன்னால் டி அமர்ந்துள்ளார், அப்போ இவங்களுக்குள்ள டி வரும். சரிங்களா? எனில் அவர்களின் சரியான இருக்கை அமைப்பை காண்க. சரிங்களா? ஸோ அவங்க சொல்கிறத ஃபில் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துச்சு. DECAB. DECAB. சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து கடைசி சம்மு. மேக்னா ஒரு பொருளை 150க்கு வாங்கி அதில் வாங்கிய விலையில் 12% மேற்படி செலவு செய்து 10% லாபம் பெற என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாங்கிய விலை எவ்வளோக்கு வாங்குகிறோம்? 150 ரூபாய்க்கு வாங்குகிறோம். வாங்கிட்டு வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 12% நான் செலவு பண்ணுறேன். எதில் அப்படின்னா நான் வாங்கியதில். அப்போ ஒரு 12% என்ன வருதுன்னு பார்க்கணும். 150 × 12/100. 1 0 கேன்சல் ஆயிரும். 3×5 15, 2×5 10, 1 இங்கே 6. இப்போ 3×6 18. எக்ஸ்ட்ரா ஒரு 18 ரூபா செலவு பண்ணிடுறேன். இப்போ மொத்தமாக அடக்க விலை வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், ஒரு 18 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், அப்போ 168 ரூபா. இதுதான் என்னோட அடக்க விலை, அதாவது 100%. சரிங்களா? இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? 10% லாபம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 100% அப்படிங்கிறது 168 ரூபா அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு விற்கணும்? 10% லாபம் வர்ற மாதிரி விற்கணும். அப்போ 110% நம்ம விற்கணும். அந்த அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெர்சன்டேஜ் கூடிச்சுன்னா விலையும் நமக்கு கூடும். கரெக்டாக இது வந்து என்ன சொல்லுவோம்? நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். நேர்மாறலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். 110/100 × 168 வரும். சரிங்களா? ஒரு 0க்கு 1 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்கிட்டு ஒரு இது தள்ளி புள்ளி வச்சுருங்க. அவ்வளோதான் ஒரு ஆன்சர். 168 11. இது பெருக்குறது ரொம்ப ஈஸி தான். சில கஷ்டம் கிடையாது. பை 10, அப்போ 184.8. எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னா 184.8. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தமாக ஒரு 25 கொஸ்டின் பார்த்துருப்போம். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஒரு சில சம்லாம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை வந்து உங்கள் ப்ராக்டிக்ஸ்க்கு எவ்வளோ வேகமாக செய்றீங்க அப்படின்றதுலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாடல் சம்லாம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? இந்த இதெல்லாம் முக்கியமானது. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இதுலேயும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க நமக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. இதெல்லாம் ஒரு 2 3 தான் சம் இதெல்லாம் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா?
ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல ஸ்டக் ஆகிருக்கு, அங்கே ஏன் நமக்கு ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு ஆன்சர் பார்த்ததுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ரவுண்ட் போட்டு வச்சுட்டு அடுத்த தப்பு வராமல் பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் பார்த்த எல்லா சம்மே நமக்கு கொஞ்சம் முக்கியமானது, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டாக தான் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ஒரு 3 ஹெட்டிங் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம வீடியோ கிளாஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு எக்ஸாம் நல்லா எழுதுங்க. சரிங்களா? தேங்க்யூ.